Hello friends, welcome to Bell Math Education YouTube channel. நாம இன்னைக்கு TNPSC ஓட combined stat examக்காக mathematical statistics ஓட continuation video பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நாம basic concepts of probability and a simple problem வந்து நாம பார்க்கலாம். So இன்னைக்கு நாம probability concept பத்தி பார்க்கலாம். So first நம்ம probabilityல என்னென்ன terminologies என்னென்ன terms வந்து யூஸ் பண்றோம் அதோட explanation என்னங்கிறது தெரியணும். So இன்னைக்கு நாம அத என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். So first important thing வந்து என்னன்னா trial and event. So trialனா எதை மீன் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். So எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்றோமோ அதைத்தான் வந்து ட்ரையல்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா throwing a die அப்படிங்கிற அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்துட்டோமா அதுதான் ட்ரையல். டாஸிங் எ காயின் எடுத்துட்டோம்னா அதுதான் ட்ரையல். அதே மாதிரி draw the two cards from the pack of cards எடுத்துட்டோம்னா அதுதான் வந்து ட்ரையல். ஸோ ட்ரையல் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்தது ஈவெண்ட்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஈவெண்ட்டுங்கிறது என்னன்னா இந்த ட்ரையல் கன்சிடர் பண்ணுறோம்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கும்போது அதோட பாசிபிள் அவுட்கம் என்னென்ன வருதோ அதைத்தான் நாம் ஈவெண்ட் இல்லைனா கேசஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ த்ரோயிங் எ டை எடுத்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் இருக்குது, 1 வரலாம், 2 வரலாம், இதே மாதிரி 6 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஸோ இந்த அக்கரிங் ஆஃப் 1 2 3 6 அப்படிங்கிறது தான் வந்து என்னது ஈவெண்ட்டு. டாஸிங் எ காயின்னா ஹெட் இல்லைனா டெய்ல் வரலாம். ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா ஈவெண்ட்டு. ஸோ ட்ரையல்னா என்ன, ஈவெண்ட்னா என்னங்கிறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்டுங்கிறது என்னன்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் இன் அன் எனி ட்ரையல். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது ஒரு ட்ரையல் கன்சிடர் பண்ணும்போது அதோட எல்லா பாசிபிள் அவுட்கம்மையும் நம்ம கவுண்ட் பண்ணால் அந்த நம்பர் தான் வந்து என்னென்னா எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸு. ஸோ த கலெக்ஷன் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் தான் வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள், அதுதான் வந்து என்னென்னா எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸு. ஸோ த்ரோயிங் எ டை வந்து எவ்வளோ எக்ஸாஸ்டிவ்னா 6 வரும், டாஸிங் எ காயின்னா 2 வரும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு இதே பார்த்தீங்கன்னா இந்த த்ரோயிங் ஆஃப் n டைஸ் த எக்ஸாஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ் இஸ் 6 பவர் n. இப்போ வந்து நமக்கு 2 டை த்ரோ பண்ணனா பாசிபிள் அவுட்கம் 36. இது வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 36னா என்னது 6 ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி n டைஸ் த்ரோ பண்ணனா அதோட பாசிபிள் எக்ஸாஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து என்னென்னா 6 பவர் n. ஸோ இது மல்டிபிள் சாய்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் ஆர் கேசஸ். ஃபேவரபிள் ஈவெண்ட்னா என்னென்னா the number of cases favorable to an event in a trial is the number of outcome which entail the happening of the event. இப்போ நம்ம வந்து throwing a die அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நான் throwing a dieல ஆட் நம்பர் ஆஃப் கேசஸ் வரதா வந்து ஈவெண்ட்டாக என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஸோ ஆட் நம்பர் மட்டும் வர்றதா வந்து எனக்கு தேவையான எக்ஸ்பெரிமெண்ட்னா அதுக்கு ஃபேவரபுளாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆட் நம்பர் வர்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், டை த்ரோ பண்ணும்போது 1 3 5. ஸோ இந்த 1 3 5 தான் வந்து என்னுடைய ஃபேவரபிள் கேசஸ். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கும்போது அந்த அது நடக்கிறக்காக இருக்கிற பாசிபிள் அவுட்கமோட கலெக்ஷன் தான் வந்து என்னென்னா ஃபேவரபிள் ஈவெண்ட்டு. ஸோ அதில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அந்த நம்பரை எழுதணும். ஸோ ஜஸ்ட்டு 1 3 5ங்கிறது வந்து ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் கிடையாது, 3 அதாவது அந்த டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அதுதான் வந்து என்னதுன்னா ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இன்கம்பேட்டிபிள் if happening of any one of them precludes the happening of all the others. ஸோ இது என்னென்னா ஒன்று அக்கறானா ஒன்று வந்து அக்கறாகாது அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் காயின் டாஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு விழுந்துச்சுன்னா டெய்ல் வரக்கு சான்ஸ் இருக்கா, கிடையவே கிடையாது. டெய்ல் வந்துச்சுன்னா ஹெட்டு வரவே வராது. ஸோ ஹேப்பனிங் ஆஃப் ஹெட் ப்ரிக்ளூட்ஸ் த ஹேப்பனிங் ஆஃப் டெய்ல். ஸோ ஒன்று நடந்துச்சுன்னா ஒன்று கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி வரதை வந்து என்னென்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸு. இதே மாதிரி தான் த்ரோயிங்கை டைங்கும் போது நம்மளுக்கு 1னா 1 வரும், 2னா 2 வரும். அந்த 1ம் வரலாம் 2ம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றது வந்து நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். So outcome of the trial are said to be equally likely
if taking into the consideration of all relevant evidence, there is no reason to expect one in preference to the others. ஸோ இது என்ன மீனிங்னா, எந்த காரணத்தை கொண்டு இன்னொன்று தான் ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம த்ரோயிங்கை டைங்கும் போது எனக்கு வந்து 1 2 3 4 5 6 இதில் எது வேணாலும் நடக்கலாம். எனக்கு 2 தான் நடக்கும், இதுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு அவுட்கமுக்கும் ஈக்குவல் சான்சஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் நம்ம ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட்டும் விழுகலாம், டெய்லும் விழுகலாம். ஸோ ரெண்டுக்கும் ஈக்குவல் சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ரீசனுக்காகவும் நம்ம வந்து உன்னனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸு. ஸோ டை த்ரோ பண்ணும்போது அன்பைஸ்டு டை மீன்ஸ் நம்மளுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக ஒரு அவுட்புட் வருதும் அப்படிங்கிற மாதிரி. சில சமயம் வந்து அந்த அவுட்புட் விழுகாமல் உங்களுக்கு அந்த சைடில் நிற்கும்ல, அந்த மாதிரி கேசஸ் வந்து அவாய்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அது வந்து பயஸ்டு டை. நம்ம வந்து அன்பயஸ்டு டை மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அன்பயஸ்டு டையில் வந்து எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து என்னென்னா ஈக்குவலி லைக்லி. அதே மாதிரி அன்பயஸ்டு காயின், ஏன் அன்பயஸ்டுங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவுட்புட் வந்து கரெக்டாக விழுகும். ஸோ இப்போ காயின் டாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக விழுகும். இப்போ சென்டரில் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஹெட்டு விழுகுதா டெய்ல் விழுகுதான்னு தெரியாது. ஸோ வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸஸ் வந்து தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து அன்பயஸ்டு. ஸோ அதனால தான் இங்கே டைக்கும் வந்து அன்பயஸ்டு, காயினுக்கும் அன்பயஸ்டுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடு, அதாவது ஸ்லைட்டாக சைடு வாங்கி நிற்கும்ல, நம்ம டை த்ரோ பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அது ஒழுங்காக விழுகாமல் உங்களுக்கு அந்த கோணையாக நிற்கும். ஸோ அதெல்லாம் வந்து அக்கராகாது அப்படிங்கிறத வந்து அசியூம் பண்ணிவிட்டு இவங்க போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸு. இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஹேப்பனிங் ஆஃப் ஒன் ஈவெண்ட்ஸ் வந்து நாட் அஃபெக்டட் பை த அதர் ஈவெண்ட்ஸ். ஒன்று நடக்கிறது வந்து இன்னொன்று வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதா வந்து என்னென்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸு. இப்போ நாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா காயின் டாஸ் பண்ணுறேன். ஸோ நான் காயின் டாஸ் பண்ணுறது வந்து ஒரு 5 டைம்ஸ் கண்டினியூஸாக பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறது வந்து ஒரு ஈவெண்ட், அடுத்த தடவை பண்ணுறது ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது எனக்கு ஒரு அவுட்புட் வருது, அடுத்த தடவை வரும்போது ஒரு அவுட்புட் வரும். ஸோ ஃபஸ்ட்டோட அவுட்புட் செகண்டோட அவுட்புட்டை எந்த வகையிலையும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதைத்தான் வந்து நாம் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹேப்பனிங் ஆஃப் ஒரு ஈவெண்ட் நாட் அஃபெக்டட் த ஹேப்பனிங் ஆஃப் த அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸு. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, இப்போ பேக் ஆஃப் கார்டு எடுக்கும்போது நான் அதுலேருந்து ஒரு கார்டு பிக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க. இப்போ அதுவே வந்து நான் திருப்பி இன்னொரு எடுத்த கார்டை மறுபடியும் வச்சுட்டு இன்னொரு கார்டு எடுத்தேன்னா அதுக்கும் வந்து ஈக்குவல் சான்சஸ் தான். சப்போஸ் நான் ஒரு கார்டு எடுக்கிறேன், அதை வந்து நான் வெளியே வச்சிட்றேன், அதாவது மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 52 கார்ட்ஸ் இருக்குது, நான் ஒன்றை மறுபடியும் எடுத்துகிட்டு உள்ளே வைக்கலைன்னா எனக்கு அடுத்தது வந்து என்னது 51 கார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்த கார்டோட அவுட்புட் வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னென்னா டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். இதுவே நான் கார்டு ஒன்று எடுத்துகிட்டு மறுபடியும் அதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா செகண்டாக நம்ம எந்த பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த ஈவெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா ஃபஸ்ட்டு நடக்கிறதோட அவுட்புட்னால அடுத்து நடக்கிற அவுட்புட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ கார்டை பொறுத்த வரைக்கும் வித் ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்துடும். நம்ம ரீப்ளேஸ் பண்ணாமல் கார்டு அவுட் சைடு எடுத்துட்டோன்னா அது வந்து டிபெண்ட் ஈவெண்ட்டில் போகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோ சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் பேசிக் டெஃபினிஷன்ஸ். ஸோ டெஃபினிஷன் டினோட் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஸோ மீனிங் தெரிஞ்சாலே நீங்கள் எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நாம் ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷனுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஃபார் த ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸாஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் கேசஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் ஈங்கிற ஒரு ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறேன், அதுக்கோட ஃபேவரபிள் கேசஸை நான் வந்து ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் கேசஸை வந்து நான் எம்ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். அந்த ஈவெண்ட்டோட டோட்டல் நம்பர் வேல்யூஸ் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம யூஸ்வலாக நம்ம படிச்சிருக்கிறது, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ன்னு படிச்சிருப்போம்ல, அந்த டெஃபினிஷன் தான் இது. ஸோ இங்கே ஜஸ்ட் அந்த டெர்மினாலஜி நேம் மட்டும்தான் மாறும். என் ஆஃப் ஏனா ஏ அக்கராகிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதோட கவுண்டிங், அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் கேசஸ்.
இதுவே வந்து டிவைடட் பை n ஆஃப் எஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்குறது. ஸோ எக்ஸாஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ்னால் என்னது, எல்லா அவுட்கமும் எடுத்துகிட்டு அதோட டோட்டல் நம்பர் கவுண்ட் பண்ணுறது. ஸோ ரெண்டும் வந்து சேம். ஸோ கிளாசிக்கல் அவுட்கம்னா நம்ம ஜஸ்ட் நொட்டேஷன் மட்டும் தான் மாற்றுறோம். இங்கே வந்து m/n அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதுவே வந்து நான் ஹேப்பனிங் அப்படிங்கிறது வந்து என்ன நம்ம டினோட் பண்ணலான்னா Q. ஸோ ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து யூஸ்வலாக நம்ம Pன்னு எடுத்துக்குவோம். நான் ஹேப்பனிங் வந்து யூஸ்வலாக டினோட் பண்ணுறது வந்து Q. ஸோ ஹேப்பனிங் ஆஃப் தி ஈவெண்ட்னா n/m. ஸோ ஹேப்பனிங் ஆஃப் தி ஈவெண்ட்னா m/n. இதுவே நான் ஹேப்பனிங்கும் போது நம்மளுக்கு என்ன வந்துடும், இதோட காம்ப்ளிமெண்ட். ஸோ n minus m/n. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1 minus p. இது வந்து நோன் ரிசல்ட். அதாவது எப்போதுமே p plus q வேல்யூ வந்து 1. ஒன்று வந்து ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட், இன்னொன்று வந்து நான் ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட். யூஸ்வலாக வந்து நம்ம இதை ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணனா எப்போதுமே 1 தான் வரும். இதோட வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா 0 to 1ல தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். p வேல்யூ இஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1 அண்ட் ஆல்சோ q வேல்யூஸ் ஆல்சோ லைஸ் பிட்வீன் 0 to 1. ஸோ pங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், qங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நேம்ஸ். அதுக்கப்புறம் p ஆஃப் e ஈக்குவல் டு 1 எப்போ p ஆஃப் e ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஈவெண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா சர்டன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே p ஆஃப் e வேல்யூ 0ன்னு சொன்னோன்னா அது வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ p ஆஃப் e ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு எப்போ வரும், நம்ம p ஆஃப் e எப்படி டிஃபைன் பண்ணோம், m/n நம்ம டினோட் பண்ணோம். அப்போ ஈக்குவல் டு 1ன்னா என்ன அர்த்தம்னா m-ம் n-ம் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் ஈங்கிற ஈவெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்னோட பாசிபிள் வேல்யூஸ் வந்து எல்லாமே வந்துடும். எல்லா அவுட்கமுமே வந்து என்னோட பாசிபிள் வேல்யூஸாக வந்துடும். அதுதான் வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா m-ம் n-ம் ஈக்குவலாக வரும். ஸோ m-n ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதான் வந்து மீனிங். ஸோ கண்டிப்பாக இது ஒன்று நடக்கும் அப்படின்னுச்சுன்னா அதோட ப்ராபபிலிட்டி 1. அந்த மாதிரி ஈவெண்ட்டை நாம் சர்டன் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது, எனக்கு ஃபேவரபிள் கேசஸே எதுவுமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம், m வேல்யூ எனக்கு 0. ஸோ இந்த கேஸில் எனக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து என்ன வரும், 0ன்னு ஆயிரும். ஸோ p ஆஃப் e ஈக்குவல் டு 0 எப்போ இருக்குன்னா என்னோட m வேல்யூ 0வாக இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் 0னா we get p ஆஃப் e ஈக்குவல் டு 0. அதோட லிட்ரல் மீனிங் என்னன்னா அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் வேல்யூ இஸ் 0. ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்டன் ஈவெண்ட் இஸ் 1. இது வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ இது வந்து உங்கள் 2 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு நாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டியோட டெஃபினேஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், p ஈக்குவல் டு p ஆஃப் e as limit n tends to infinity the value is m/n. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஃபினேஷன். நெக்ஸ்ட் இதில் இருக்க சிம்பிள் ப்ராப்ளம் மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாட் இஸ் த சான்ஸ் தட் எ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டைன் 53 சண்டேஸ். ஸோ ஒரு லீப் இயர் செலக்ட் பண்ணுறோம், அந்த லீப் இயரில் வந்து 53 சண்டே இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ லீப் இயருங்கும் போது டோட்டலாக 366 டேஸ் வந்துடும். ஸோ 366 டேஸில் கண்டிப்பாக வந்து 52 கம்ப்ளீட்டட் வீக் வந்துடும் ப்ளஸ் 2 டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ 52 கம்ப்ளீட் வீக்ஸ்னால் கண்டிப்பாக 52 சண்டேஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஆனால் கொஸ்டின் வந்து என்னென்னா 53 சண்டே இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 52 நோ ப்ராப்ளம் வந்துடும். ரிமைனிங் இருக்க அந்த எக்ஸஸான இருக்க 2 டேஸில் ஒரு டே வந்து சண்டேவாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து 53 சண்டேங்கிற கேஸ் வந்து சான்சஸ் வரும். ஸோ அந்த ரிமைனிங் 2 டேஸ் என்ன மாதிரியெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது நான் ஃபஸ்ட்டு எழுதுறது வந்து பாசிபிலிட்டி என்னென்ன பாசிபிள் அவுட்கம் இருக்குங்கிறத நம்ம எழுதணும். ஸோ அந்த 2 டேஸ்க்கு நான் வந்து சண்டே மண்டே ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலாம், இல்லைனா மண்டே டியூஸ்டே இருக்கலாம், இல்லை டியூஸ்டே வெனஸ்டே, இல்லை வெனஸ்டே தேர்ஸ்டே, இல்லைனா தேர்ஸ்டே ஃப்ரைடே, இல்லைனா ஃப்ரைடே சாட்டர்டே, இல்லைனா சாட்டர்டே சண்டே. ஸோ இதுதான் வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து டோட்டலாக 7 பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் சண்டே பார்த்தீங்கன்னா 2 பிளேசஸில் வந்திருக்கும். ஸோ 2 பாசிபிலிட்டி வந்து சண்டே வரைக்கும் இருக்குது.
அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் வந்து எத்தனைனா 2. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் இஸ் 2. அதுதான் வந்து என்னதுன்னா m. டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது 7. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அதுதான் வந்து என்னது n. ஸோ n இஸ் 7. ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் 2/7. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் மட்டும் புரிஞ்சால் போதும். ஸோ அந்த ஈவெண்ட் அக்கர் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, டோட்டலாக எவ்வளோ சான்சஸ் இருக்குது, அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஈஸியாக வந்து நம்ம சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவே பால் ப்ராப்ளம் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக போடணும். ஏன்னா வந்து அங்கே செலெக்ஷன் வந்துடும். ஸோ காம்பினேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எ பேக் கண்டைன்ஸ் 3 red, 6 white and 7 blue balls. What is the probability that 2 balls drawn are white and blue? இந்த பால் ப்ராப்ளம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இதை பேஸ் பண்ணி சம் வரக்கு சான்சஸ் இருக்குது. பேஸ் தியரம் அப் டு ரேண்டம் வேரியபிள் இது எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒன்று வந்து பால் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி வரும். ஸோ கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியணும். ஸோ ஒரு பேக்கில் இவ்வளோ பால் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன கலர் எவ்வளோன்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம டோட்டல் பால் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால் வந்து எவ்வளோ வரும் 3 + 6 + 7. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால் இஸ் 16. இப்போ கொஸ்டின் வந்து என்னது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் 2 balls drawn are white and blue? ஸோ மொத்தமாக 16 பால் இருக்குது. அதுலேருந்து நான் 2 பால் எடுக்கிறேன். அதில் ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்கணும், இன்னொன்று வந்து என்னது ப்ளூவாக இருக்கணும். இதுதான் வந்து கண்டிஷன். எப்போதுமே அண்டுன்னு வந்தாலே என்ன பண்ணணும்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். ஆறுன்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணணும். அது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எழுதியாச்சு. இப்போ நான் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அதாவது n வேல்யூ என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ 16லேருந்து நான் 2 எடுக்கலாம். அது எந்த 2 பாலாக வேணாலும் இருக்கலாம், எந்த காம்பினேஷன் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் 16 we can select any 2 balls. ஸோ இந்த இடத்துல காம்பினேஷன் வரும். சிம்பிளி 2ன்னு எழுதிடாதீங்க. ஸோ 16 பாலில் நான் எந்த 2 பால் வேணாலும் எடுக்கலாம். ஸோ அங்கே செலெக்ஷன் வரதுனால காம்பினேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். 16C2 இதுதான் வந்து என்னுடைய n வேல்யூ. இப்போ இதிலிருந்து நான் 2 பால் எடுக்கிறேன். ஒன்று வந்து ஒயிட்டு. ஸோ அவுட் ஆஃப் எத்தனை பாலில் நம்மளுக்கு ஒரு ஒயிட் வரணும், டோட்டலாக 6 ஒயிட் பால் இருக்குது. இதிலிருந்து ஒரு ஒயிட் பால். அப்போ வந்து எனக்கு என்ன வரும்னா 6C1 அண்டுனா என்ன சொன்னேன் இன்டூ ப்ளூ. அடுத்தது ப்ளூ பால். ஸோ டோட்டலாக 7 பால்ஸ் இருக்குது. இதுலேருந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு 7 பால்ஸ் ஒரு ப்ளூ பால் வரணும். ஸோ 7C1. இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் 16C2. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ 6C1ங்கிறது வந்து வேல்யூ வந்து என்னது 6. 7C1னா 7. ஸோ 6 × 7 42 நியூமரேட்டரில் வந்துடும். டினாமினேட்டரில் 16C2. ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 16 × 15 × 2 × 1ன்னு போடுவோம். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 120 வந்துடும். ஸோ என்னோட ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் 42/120 தட் இஸ் ஈக்குவல் டு 7/20ன்னு வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கலர் பால்ஸோட கவுண்டிங் மாறலாம். இந்த மாதிரி எடுக்கிற அந்த இது வந்து மாறலாம். சப்போஸ் இதில் இல்லாத கலர் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி வந்து என்னதுன்னா 0. இப்போ இதே கொஸ்டினில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் டேக்கிங் த பிளாக் பால்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளி த ஆன்சர் இஸ் 0. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். சிம்பிளி 0 போடுறதான். ஸோ அதே சேம் கலர் பால் இருந்தால் தான் நம்ம இந்த பர்பஸ் இந்த கால்குலேஷன்லாம் போடணும். இல்லாத கலர் கேட்டாங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி இம்பாசிபிள் ஈவென்ட். ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ 0ன்னு சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கார்ட் ப்ராப்ளம். ஸோ கார்ட் ப்ராப்ளம் கேட்கும்போது உங்களுக்கு அந்த பேக் ஆஃப் கார்ட்ஸில் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஸோ அது இருந்துச்சுனாலே நம்ம போட்டுடலாம். ஸோ இதுலேயும் வந்து கார்ட் ப்ராப்ளம் எடுக்கும்போது வந்து என்னென்னா காம்பினேஷன். ஸோ 52 கார்ட்ஸ் இருக்குது, அதில் 2 எடுக்கிறேன்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி வந்து என்னென்னா 52C2 இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதிலிருந்து நான் ரெட் கார்டு வேணும் அப்படின்னா என்னது, பிளாக் கார்டுனா என்ன, அந்த மாதிரிலாம் வரும். ஸோ 26 வரும். அதே மாதிரி அதோட கேட்டகரிஸ் அதெல்லாம் கிளியராக தெரிஞ்சாலே போதும். நம்ம பால் ப்ராப்ளத்துக்கு எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து கார்ட் ப்ராப்ளத்துக்கும் வரும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து சிம்பிளாக இருக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த கொஸ்டின் நீங்களே போடலாம். அண்டுனா மல்டிப்ளிகேஷன் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னே எழுதுகிற மாதிரி இருக்க சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் தேவையில்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு சிலபஸில் சிம்பிள் ப்ராப்ளம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 2 டை த்ரோ பண்ணுறதும் 2 டை த்ரோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 1 1 2 1 3 எக்ஸெட்ரா அப் டு 6 6 வரைக்கும் வரும். ஸோ 36 ப்ராபபிலிட்டிஸ் வரும். இதில் இருந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது கேட்டிருந்தாங்களும் உங்களுக்கு எடுத்து போடணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கனாலும் அதையும் பார்த்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இப்போ புக்கில் இருக்கிறது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூ டைப்பில் இருக்கிறது நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். இதை பேசிக் கான்செப்ட் அதாவது தியரி பேஸ்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதோட எம்சிக்யூ கொஸ்டினில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து நான் மறுபடியும் போடுறேன். ஏன்னா இதில் வந்து அந்த கான்செப்டும் முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து தியரியும் கேட்பாங்க, ப்ராப்ளம் ரெண்டுமே வரும். ஸோ ஃபார்முலாஸ், தியரி ப்ளஸ் சம்ஸ் எல்லாமே இதில் படிக்கணும். ஸோ ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள் இதுக்கு, பட் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் உங்களுக்கு ஒன்ஸ் கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு Next, probability definition based on the axiomatic. Axiom based definition வந்து என்னங்கிறது பார்க்கலாம். இந்த axiom definition பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தியரம் ப்ரூஃபிங்கில் வந்து நம்ம இந்த axiom ரெப்ரசன்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளத்துக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம முன்னாடி போட்ட கிளாசிக்கல் டெஃபினேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஈவெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் தான், ட்ரையல் தான் வந்து என்னென்னா ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டு. அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது வந்து என்னென்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் தான் வந்து என்னென்னா சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. த டோட்டலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம் இல்லைனா சாம்பிள் பாயிண்ட்டுங்கிறதா வந்து என்னென்னா சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்ங்கிறது வந்து என்னென்னா நம்ம அந்த ட்ரையல் முன்னாடி நம்ம சொன்னோம்ல அந்த ட்ரையல் தான் இங்கே வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஈச் எலிமெண்ட் ஆஃப் எஸ் a possible outcome of the experiment. ஸோ எஸ்ஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து ஒரு பாசிபிள் அவுட்கம். Any trial results in an outcome that corresponds to one and only one element of the set S. ஸோ ஒரு ட்ரையல்னா இதில் இருக்க ஒரு எலிமெண்ட்டோட அவுட்கம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். சாம்பிள் ஸ்பேஸ் வந்து யூனிவர்சல் செட் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ் கன்சர்ன் வித் த எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதோட சாம்பிள் ஸ்பேஸை தான் நம்ம யூனிவர்சல் செட்டாக எடுத்து போடுவோம். அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும். எப்போனா த நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் எஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும்போது. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா த நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த செட்டும் வந்து இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எப்போ டிஸ்க்ரீட் சொல்வோன்னா இஃப் இட் இஸ் கண்டைன் த ஃபைனைட்லி ஆர் இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ். ஃபைனைட்லி ஆர் இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம்னா டிஸ்க்ரீட் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் ரிசல்ட் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், இங்கே மறுபடியும் சொல்கிறோம். ஆஸ் த எம்டி செட் பை இஸ் த சப்செட் ஆஃப் எஸ். ஸோ பை இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ எஸ்ஸுங்கிறது வந்து நம்ம கலெக்ஷன் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ்னு எடுக்கிறோம். அதில் எம்டி செட்டுங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா எம்டி செட் இஸ் த சப்செட் ஆஃப் த எஸ். ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி எடுத்தோன்னா அது வந்து 0ன்னு வரும். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட் இஸ் 0. ஏன்னா நான் அக்கறாகிறதுக்கு சான்சஸே இல்லைங்கிறது அர்த்தம். ஸோ பையங்கிறது இம்பாசிபிள் ஈவெண்ட். அதே மாதிரி ஒரு சிங்கிள் எலிமெண்ட் அக்கறாகிறதுக்கான சான்சஸ் எடுத்துட்டோன்னா அதை வந்து நம்ம எலிமெண்ட்ரி ஈவெண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்குவோம். இதெல்லாம் நேமிங், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் போடும்போது
அவங்க கொடுத்துருக்க அந்த கால்குலேட் பண்ண சொல்ல வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன் வந்து எழுதணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் த செட் தியரி. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் ஏ ஆர் பி, அட்லீஸ்ட் இல்லைன்னா இந்த ஏ ஆர் பி அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து என்னென்னா ஏ யூனியன் பி. போத் த ஈவெண்ட்ஸ், போத் இல்லைன்னா அண்டு இது வந்தாலே வந்து என்னென்னா இன்டர்செக்ஷன். நெய்தர் ஏ நார் பி, ரெண்டுமே நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார், ஏயும் நடக்கக்கூடாது அண்ட் பியும் நடக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நொட்டேஷன்ஸ். ஏன்னா வந்து சம் கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி கான்செப்ட் பேஸில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதை ஏன் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனுக்கு மாற்ற எழுதுறதுக்கு தெரியணும். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு நாலஞ்சு தெரிஞ்சாலே போதும், ரொம்ப கூட நம்மளுக்கு தெரிய தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அக்கர் பி டஸ் நாட் அக்கர்னா ஏ அக்கர் ஆகும். ஸோ ஏ அண்டு ஸோ இன்டர்செக்ஷன், பி டஸ் நாட் அக்கர் ஸோ காம்ப்ளிமெண்ட் பி பார். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சிம்பிள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு ப்ராப்ளம் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆக்சியம்ஸ் டிஃபைன் பண்ணுறது. பி ஆஃப் ஏங்கிறது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எப்போனா இந்த 3 ஆக்சியம்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. இப்போது ஃபார் எனி ஈவெண்ட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எடுக்கும்போது இங்கே பி சிக்மா ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட் எடுக்கிறதுன்னு வச்சுங்களே போதும். ஸோ ஒவ்வொன்றோட ப்ராபபிலிட்டியுமே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ பி ஆஃப் ஏ வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து நாம் ஆக்சியம் ஆஃப் நான் நெகட்டிவிட்டி இல்லைனா ஆக்சியம் ஆஃப் பாசிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சியம் ஆஃப் பாசிட்டிவ்னஸ் இல்லைனா ஆக்சியம் ஆஃப் நான் நெகட்டிவிட்டினா பி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த நேம் கொடுத்தாங்கன்னா அதோட எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ ஆக்சியம் ஆஃப் பாசிட்டிவ்னஸ் இல்லைனா ஆக்சியம் ஆஃப் நான் நெகட்டிவிட்டின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்தது ஆக்சியம் ஆஃப் சர்டனிட்டி. சர்டனிட்டி கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து என்னது? பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆக்சியம் ஆஃப் சர்டனிட்டின்னு கேட்டாங்கன்னா பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஆக்சியம் ஆஃப் யூனியன் இல்லைனா ஆக்சியம் ஆஃப் அடிஷன் அப்படின்னா இதுதான். ஸோ இங்கே வந்து ஜென்ரலைஸ்டு கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் ஏஐ இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பி ஆஃப் ஏ. இப்போ 2 ஈவெண்ட் வச்சு எழுதுறதா இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம்னா டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஏன்னா இதில் ஏ அண்ட் பி டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஏஎன் எனி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட். ஸோ இது டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்டாக இருக்கும்போது பி ஆஃப் ஏ இன் பி வேல்யூஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. இதுவே வந்து நாட் அ டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு ஃபார்முலா மாறும். அதனால் கொஸ்டின் கொடுக்கும்போது அது டிஸ்ஜாயிண்டாக இல்லையாங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆக்சியம் ஆஃப் அடிஷன். ஸோ இப்போ 3 ஆக்சியம், ஆக்சியம் ஆஃப் நான் நெகட்டிவிட்டி, ஆக்சியம் ஆஃப் சர்டனிட்டி, ஆக்சியம் ஆஃப் அடிஷன். ஸோ இந்த 3 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நாம் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சியம்ஸ். ஸோ தியரம் ப்ரூவ் பண்ணும்போது மோஸ்ட்லி இதை நம்ம யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த தியரம் ரிசல்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸ்டெண்டட் ஆக்சியம் ஆஃப் அடிஷன் இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தியரம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு அங்கே வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் ஏஐ ஃபார் ஃபைனைட் பார்த்தோம். இங்கே வந்து அப் டு இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் சேம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அது மட்டும்தான் வேரி ஆகும், மற்றபடி ரெண்டுமே வந்து என்னது சேம். அதே மாதிரி ஆக்சியம் ஆஃப் கண்டினியூட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் B1, B2, etc. Bn, etc. be a countable sequence of events such that Bi contains Bi plus 1 and intersection of Bn is equal to null set. If each succeeding event implies the preceding event and if the simultaneous occurrence is an impossible event, then limit of P of Bn equal to 0. இது வந்து axiom of continuity. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கொஸ்டின் தான், பட் அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆக்சியம் ஆஃப் கண்டினியூட்டி வந்து ஃபாலோஸ் ஃப்ரம் த எக்ஸ்டெண்டட் ஆக்சியம் ஆஃப் அடிஷன்
அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஆக்சியம் ஆஃப் அடிஷன்லேருந்து நம்மளுக்கு ஆக்சியம் ஆஃப் கண்டினியூட்டி வரும். அது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேசஸ் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு 3 ஆக்சியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சியம் ஆஃப் கண்டினியூட்டியில் கொஞ்சம் ரேர் தான். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டியில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் தியரம்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இம்பாசிபிள் இவெண்ட் இஸ் 0. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இல்லைனா ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட்டுன்னு சொல்லலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட் இஸ் 0. செகண்ட் ரிசல்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் காம்ப்ளிமெண்டரி இவெண்ட். அது வந்து எப்படி கொடுக்கலாம்னா P of A bar is 1 minus P of Aன்னு கொடுக்கலாம். ஸோ P of A bar is 1 minus P of A. இது ஒரு ரிசல்ட்டு. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ 0வாக இருந்தால் அதோட மீனிங், அதாவது does not imply A is equal to null set. A null செட்டாக இருக்கும்போது தான் வந்து P of A equal to 0 வரணும்னு கிடையாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி இது வந்து கண்டினியூஸ் கேசஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்க்ரீட் கேசஸ்க்கு அது ஓகே, பட் கண்டினியூஸ் கேசஸ்க்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நம்ம வந்து நல் செட்டாக இருந்துச்சுன்னா P of A வேல்யூ 0ன்னு சொல்லலாம். ஆனால் அதுவே வந்து P of A equal to 0னா நம்ம வந்து we can't say A equal to null set. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த கான்செப்ட் புரிஞ்சு படிங்க. அடுத்தது ஆல்வேஸ் P of A is less than or equal to 1 இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் நல் செட் இஸ் 0 இதுவும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபார் எனி 2 events A and B, P of A bar intersection B. P of A bar intersection B ஓட வேல்யூ வந்து என்னென்னா P of B minus P of A intersection B. இது வந்து ஒரு ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு addition theorem. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இதான் வந்து addition theoremத்தோட ஸ்டேட்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா A and B வந்து எனி 2 events மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கல. நம்ம ஆக்சியம் பார்க்கும்போது அங்கே டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை, எனி 2 events. ஸோ இது வந்து காமன். ஸோ P of A union B value is P of A plus P of B minus P of A intersection B. This is for any 2 events A and B. Next result பார்க்கலாம். If B contained in A. இப்போ வந்து B Aல contained ஆயிருந்துச்சுன்னா then P of A intersection B bar value is P of A minus P of B and P of B value is less than or equal to P of A. இது ஒரு result. Next நம்ம பார்த்தோம் அதே தான். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இங்கே வந்து நாட் டிஸ்ஜாயின் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் டிஸ்ஜாயின்னா நம்மளுக்கு P of A intersection B வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0னே வரும். எனி 2 events கொடுத்தாங்கன்னா P of A intersection B வந்து 0வும் வரலாம், நாட் ஈக்குவல் டு 0வும் வரலாம். நாட் டிஸ்ஜாயின்னா கண்டிப்பாக இதோட இன்டர்செக்ஷன் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா P of A intersection B யோட வேல்யூ 0. ஏன்னா காமன் பாயிண்ட்ஸ் எதுவுமே வராது. ஸோ அது டிஸ்ஜாயிண்டாக நாட் டிஸ்ஜாயிண்டாங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு அது வந்து மாறும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் லாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரலைஸ்டு கேஸு, ஜென்ரலைஸ் கேஸோட நீங்கள் 3 events வரைக்கும் படித்தாலே போதும். ஸோ 2 events and 3 eventsக்கு நம்ம பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியும் எழுதலாம். ஒரு ப்ராபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஏவை வந்து சம் ஆஃப் ப்ராபிலிட்டிஸ் ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம செப்பரேட்டாகவே எழுதலாம். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸை எழுத முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு P of A வேல்யூ ஈக்குவல் டு P of A1 plus P of A2 plus P of எக்ஸெட்ரா P of AN எழுதலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம P of A, அந்த சம் ஆஃப் P of AI, அதை தான் வந்து நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ A வந்து அக்கராகிற சான்சஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஒவ்வொரு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சான்சஸாக எழுதுவோம். அதோட சம் எடுக்கிறது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு எழுதுவோம். இது வந்து பின்னாடி பேஸ் தியரத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் இண்டிவிஜுவலாக இருக்க ஒவ்வொரு ஈவெண்ட்டோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வந்து பார்ஷியல் ப்ராபபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட நேமிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பூல்ஸ் இன்இக்வாலிட்டியோட ஸ்டேட்மெண்ட். ஃபார் n events A1 A2 etc. AN we have
P of intersection AI I varies from 1 to n is greater than or equal to summation P of AI minus of n minus 1. இது வந்து next இருக்கிறது Boole's inequality தான். So P of union of AI is less than or equal to sum of P of AI. So இதுதான் வந்து Boole's inequality ஓட statement. So statement மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கனாலே போதும். Next in the theorem statement for n events a1 a2 etc an P of union of AI is greater than or equal to sum of AI minus sum of AI intersection AJ. So இது one of the result. Next நாம multiplication law of probability பார்க்கலாம். இது வந்து எதை பேஸ் பண்ணி வரும்னா conditional probability பேஸ் பண்ணி வரும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் தியரம் பார்க்கலாம். இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் வர தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு P of B given A, இந்த B இந்த லைன் வந்து நம்ம given ரீட் பண்ணுவோம். P of B given A எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் B when the event A has already happened. ஸோ B given Aனா என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஆல்ரெடி நடந்திருக்கும். இது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் B வந்து அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பியோடது வந்து ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். இதுவே P of A given Bனா என்ன அர்த்தம்னா B ஃபஸ்ட்டு நடந்துருது, அதுக்கப்புறம் தான் வந்து என்னதுன்னா ஏ அக்கர் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து இதோட மீனிங். இப்போ நாம் தியரம் ஸ்டேட்மெண்ட் மல்டிப்ளிகேஷன் லாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ P of A intersection B is equal to P of A into P of B given A. இல்லைனா இன்னொரு வேலை என்ன சொல்லலாம்னா P of B into P of A given B நம்ம சொல்லலாம். யூஸ்வலாக நீங்கள் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை P of A given B equal to இதுதான் மல்டிப்ளிகேஷன் தியரம். இந்த மல்டிப்ளிகேஷன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம கண்டிஷனலோட இது வந்து டிரைவ் பண்ணுவோம். இதுதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து கொண்டு போயிடலாம். அதனால் இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ P of B given Aனா ஃபஸ்ட்டு இது ரெண்டோட இன்டர்செக்ஷன் மேலே வந்துடும் நியூமரேட்டரில். ஃபஸ்ட்டு அக்கர் ஆகிற ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு டினாமினேட்டரில் வரும். ஸோ இதே மாதிரி P of A given Bனா ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஈவெண்ட் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு அக்கர் ஆகிறோட இது. ஸோ இதான் வந்து டெஃபினிஷன். ஸோ இதிலிருந்து நம்ம P of A intersection B என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து அந்த தியரம் எழுதிடலாம். அதனால் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே படித்து கன்ஃபியூஸ் ஆகிட போகுது. அடுத்தது இதை பேஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போது ஃபார் P of B greater than 0னா P of A given B is less than or equal to P of Aவாக இருக்கும். P of A given B is less than or equal to P of A. ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு B அக்கர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஏன்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்கும் கம்பேர் டு வெறும் A அக்கர் ஆகிறதோட ஈவெண்ட். அடுத்தது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி P of A given B is not defined if P of B value is 0. ஏன்னா இப்போ வந்து டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அன்டிஃபைன்டு வேல்யூ இன்ஃபினிட்டி வேல்யூஸ் வரும். ஸோ நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அக்கர் ஆகுனா கண்டிப்பாக அந்த P of B வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டிஃபைன் பண்ண முடியும். அடுத்தது P of B given B வேல்யூ இஸ் 1. ஸோ சேம் செட்டுக்கே நம்ம ரெண்டும் எடுத்தோம்னா அதோட வேல்யூ வந்து 1. என்ன டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா P of B given B equal to P of B intersection B divided by P of Bன்னு வரும். P of B intersection B is P of B. So P of B divided by P of B value is 1ன்னு வந்துடும். ஸோ சேம் செட்டுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து 1. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஃபார் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ முன்னாடி நான் சொன்னேன் அது டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னு. சப்போஸ் அதுவே இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு P of A given B value is P of A. ஏயும் பியும் இண்டிபெண்ட். ஸோ அக்கரிங் ஆஃப் A வந்து நாட் டிபெண்டிங் ஆன் B. அப்போ வந்து எனக்கு சிம்பிளாக ஏயோட மட்டும்தான் எனக்கு வரும். ஸோ P of A given B equal to P of A. இதே மாதிரி P of B given A is P of B. ஏன்னா ஏயோட அக்கரன்ஸ் வந்து எனக்கு Bக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் லா. இதுவே வந்து இங்கே ஜென்ரலைஸ் பண்ணுறதும் இருக்குது. மோஸ்ட்லி ஜென்ரலைஸ்டு வந்து அவ்வளோதான் கேட்க மாட்டாங்க. மீனிங் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட் இது பேஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ் ஃபார் எனி 3 ஈவெண்ட்ஸ் ABC A union B given that C is equal to. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A union B
P of A plus P of B minus P of A intersection B தெரியும். ஸோ இங்கே conditional probability of C கொடுக்கும்போது அதே மாதிரி எல்லாத்துக்கும் conditional probability of C. P of A given C, P of B given C minus P of A intersection B given C. ஸோ இதே மாதிரி அந்த conditional probability போட்டு எழுதிடலாம். அடுத்த ரிசல்ட்டு, for any three events A, B and C, P of A intersection B bar conditional C plus P of A intersection B conditional C equal to P of A given C. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு B, இங்கே B bar. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு இதாகி வெறும் ஏயோட அவுட்புட் மட்டும் தான் வரும். ஸோ எதுக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கோ அது வந்து வேனிஷ் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபார் அ ஃபிக்ஸட் B with P of B greater than 0, P of A given B is a probability function. So conditional probability is also probability function. It satisfies all the three axioms. ஸோ இதோட ப்ரூஃபில் வந்து 3 ஆக்சியமும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலான்னா, ஃபார் த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் P of A given B, which of the following is true, இல்லைனா which of the following is not true, அந்த மாதிரி இதோட ஆக்சியம் கண்டிஷன் கொடுத்து கேட்கலாம். ஸோ மீனிங் புரிஞ்சு கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட், இது எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ லாஸ்ட் நிமிஷத்தில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து இதில் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் உங்களுக்கு எம்சிக்யூ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கனாலே போதும். அதுவும் இதோட கான்செப்ட் ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டீப்பாக படிக்கிறவங்க வந்து இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன், இண்டிபெண்ட் இவெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இண்டிபெண்ட் இவெண்ட்ஸோட டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட பேஸ் பண்ணி இண்டிபெண்ட் இவெண்ட்ஸோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே தான். ஸோ P of B given A வந்து P of B, இல்லைனா P of A given B equal to P of A வரும். ஸோ இது வந்து இண்டிபெண்ட் இவெண்ட்டோட டெஃபினிஷன் தான். அப்புறம் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். P of A intersection B equal to P of A into P of B, வேறு A and B are independent. ஸோ A and B இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக P of A intersection B value is P of A into P of B. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ P of A, P of B வேல்யூவை கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு வெதர் த A and B are independent or not கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த கண்டிஷன் தான் செக் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அது இண்டிபெண்ட்டாக இருக்கும், இண்டிபெண்ட்டாக இருந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஸோ இது இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். ஸோ இது வந்து ஒமிட் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இண்டிபெண்டோட இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் P of A intersection B equal to P of A into P of B. இப்போ நம்ம அடுத்தது வந்து பேர்வைஸ் இண்டிபெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேர்வைஸ் இண்டிபெண்ட்னா என்னென்னா, இப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு, A1, A2 எக்ஸெட்ரா AN இருக்குது. நான் வந்து எந்த 2 பேர் எடுத்தாலும் அது வந்து இண்டிபெண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து பேர்வைஸ் இண்டிபெண்ட். ஸோ டோட்டலாக எனக்கு n ஈவெண்ட் இருக்குது. நான் A1, A2, A1, A3, A1, AN, A2, A3, AN, இதே மாதிரி எந்த பேர் நான் 2 ஈவெண்ட் அந்த கலெக்ஷன்லேருந்து எடுத்தாலும் இண்டிபெண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து பேர்வைஸ் இண்டிபெண்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்று ஃபெயில் ஆனாலும் அது வந்து நாட் அ பேர்வைஸ் இண்டிபெண்ட். அடுத்தது இண்டிபெண்ட் பேஸ் பண்ணி சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. இப்போ A and B ஆர் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ A and B ஆர் 2 ஈவெண்ட்ஸ், A இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் Bனா டெஃபினட்டாக B இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் Aயாக இருக்கும். ஸோ A இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் Aனா B இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் A, அது ஒரு ரிசல்ட். அதே மாதிரி A and B ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா தென் டெஃபினெட்லி A and B பார் ஆல்சோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். A and B பார் இதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அதே மாதிரி A and B ஆர் இண்டிபெண்ட்னா A பார் அண்ட் B ஆல்சோ இண்டிபெண்ட். AB இண்டிபெண்ட்னா A பார் அண்ட் B பார் ஆல்சோ இண்டிபெண்ட். ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் சரி 2 காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து என்னது இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் A, B, C ஆர் மியூச்சுவலி இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். தென் A union B and C ஆர் ஆல்சோ இண்டிபெண்ட்.
மியூச்சுவலி இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸுங்கிறத நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. பேர் வைஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், எந்த 2 பேர் எடுத்தாலும் வரணும். அதாவது 2 ஈவெண்ட் மட்டும் எடுத்து இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் செக் பண்ணுறது வந்து என்னென்னா பேர் வைஸ் இண்டிபெண்ட். மியூச்சுவலி இண்டிபெண்ட்னா என்னென்னா நம்ம எத்தனை எலிமெண்ட் எடுத்தாலும் இண்டிபெண்டன்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ 2 எடுத்துக்கலாம். இப்போ 3 ஈவெண்ட் எடுத்தாலும் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ ஏபிசின்னு 3 ஈவெண்ட் இருந்ததுன்னா நான் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி எடுத்தேன்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் சி வரணும். இதே மாதிரி 4 ஈவெண்ட் இருந்து 4 ஈவெண்ட் எடுத்தாலும் வரணும். ஸோ எந்த காம்பினேஷனில் எந்த ஈவெண்ட் எப்படி எடுத்தாலுமே வந்து எனக்கு இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை வந்து மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட், அடுத்தது பேர்வைஸ் இண்டிபெண்டன்ட், அடுத்தது மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட்ங்கிறது அந்த 2 ஈவெண்ட்டுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிறது. பேர்வைஸுங்கிறது டோட்டலாக n ஈவெண்ட்ஸ், அதில் எந்த 2 பேர் எடுத்தாலும் இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து பேர்வைஸ் இண்டிபெண்டன்ட். மியூச்சுவலி இண்டிபெண்ட்னா என்னென்னா நம்ம வந்து எத்தனை ஈவெண்ட் எடுத்தாலும் இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ எனக்கு வந்து டோட்டலாக n ஈவெண்ட் இருக்குது. நான் எந்த 2 ஈவெண்ட் எடுத்தாலும் எனக்கு இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இல்லைனா எந்த 3 ஈவெண்ட் எடுத்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். 4 எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன், ஸோ அப் டு n வரைக்கும் நான் எதை எடுத்தாலுமே வந்து இண்டிபெண்டன்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஈவெண்ட்டை தான் நான் வந்து மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட்னு சொல்லுவேன். ஸோ இதோட டெஃபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து ஏபிசிஆர் மியூச்சுவல் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா தென் ஏ யூனியன் பி அண்ட் சிஆர் ஆல்சோ இண்டிபெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தியரம் ப்ரூஃபு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏ பி அண்ட் சி ஆர் த ரேண்டம் ஈவெண்ட்ஸ் இன் த சாம்பிள் ஸ்பேஸ் அண்ட் இஃப் ஏ அண்ட் பி சி ஆர் பேர்வைஸ் இண்டிபெண்ட் அண்ட் ஏ இஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் பி யூனியன் சி தென் ஏ பி அண்ட் சி ஆர் மியூச்சுவலி இண்டிபெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிசல்ட்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ரிசல்ட்ஸும் பார்த்துக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது மட்டுமாவது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ரிசல்ட்ஸு. இப்போ ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுறதுலாம் ஒரு சம் டை த்ரோ பண்ணுறதை பேஸ் பண்ணி ஒரு சம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதில் சில சாம்பிள்ஸ் மட்டும் நான் போகிறேன், மற்றதில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து 2 டை த்ரோ பண்ணுறதா வந்து எக்ஸ்பெரிமெண்ட். அதில் வந்து ஏங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the sum of the points on the faces shown is add. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம 2 டை போடுறோம், அதோட எத்தனை வந்திருக்கோ அதை கவுண்ட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணுறது வந்து ஆட் நம்பர் வரது மட்டும் வந்து என்னென்னா ஏங்கிற ஈவெண்ட்டை எடுத்துக்கிறோம். பிங்கிறது வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா அட்லீஸ்ட் 1 ஆஸ், அதாவது 2 டையில் ஒன்லையாவது 1 வந்து வந்திருக்கணும், அதுதான் வந்து பி. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது எல்லா பாசிபிலிட்டியும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2 டை த்ரோ பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸ் வந்து 1 1 1 2 1 3 1 4 இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஃபஸ்ட்டு டையில் இருக்க அந்த நம்பர், செகண்டு வந்து செகண்ட் டையில் இருக்கிறது வருது. ஸோ இப்போது வந்து டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 கேசஸ் வரும். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் 36ன்னு வந்துடும். ஸோ இதான் நம்ம m/n நோட்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து n வேல்யூவாக இருக்கும். இப்போ ஏ வந்து என்ன டினோட் பண்ணியிருக்காங்கன்னா அதை ஆட் பண்ணணும், அந்த ஃபேஸஸில் இருக்க அந்த இதை வந்து பாயிண்ட் ஆட் பண்ணணும், அது வந்து ஆட் நம்பராக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 1 2 ஈவன்னா விட்டுறணும், 1 + 2 ஆட், அப்போ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ ஏல என்னென்ன ஃபேவரபிள் கேசஸ் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டினோட் பண்ணிக்கணும். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா 1/2 2 1 1 4. ஸோ பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணும்போது எல்லாமே ஆட் நம்பர் மட்டும்தான் வரும். ஸோ ஆட் நம்பருக்கு வரக்கான பாசிபிலிட்டிஸ் எழுதிக்கணும். இப்போ பி ஆஃப் ஏங்கிறது n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். ஸோ இதில் டோட்டலாக 18 டிவைடட் பை n ஆஃப் எஸ் வந்து என்னது 36. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். பிங்கிறது வந்து என்னென்னா 2ல் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக 1 இருக்கணும். ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ 11/36 தான் வந்து என்னதுன்னா ஆன்சர். ஸோ இப்போது இது ஏபி உங்களுக்கு எழுத தெரிஞ்சாலே போதும், அதுலேருந்து வர எல்லா ப்ராபபிலிட்டியுமே வந்து நம்ம எழுதிடலாம். ஏன்னா ஃபார்முலா வந்து சேம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சம்மையும் படிக்கிறதோட கான்செப்டில் கிளியர் ஆகிட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டிலேருந்து வர எந்த சம்மாக இருந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ சம்மை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. அதோட ஃபேவரபிள் கேசஸ் எவ்வளோ இருக்குது, எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிங்கனாலே ப்ராபபிலிட்டி ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஏ பார் யூனியன் பி பார், ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஏ பார் பி பாரும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே ஃபஸ்ட்டு பி பார் போட்டிருக்காங்க. பி பார்னால் என்ன அர்த்தம்? 1 வராத மற்றது எல்லாமே. ஸோ 2லேயும் 1 இல்லாமல் மற்றதெல்லாம் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா எப்படி போட்டலாம்னா 1 மைனஸ் பி ஆஃப் பி, அந்த நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுன்னா டேரெக்டாகவே அது போட்டுக்கலாம். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் பி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் வரும். அப்படி இல்லைனா நம்ம பி பார் அந்த காம்ப்ளிமெண்ட் இவெண்ட் எல்லாம் எழுதிட்டு நம்ம போட்டாலும் வரும். இதே மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக போகணும். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏங்கிற ஈவெண்ட்டுக்கும் பிங்கிற ஈவெண்ட்டுக்கும் என்னெல்லாம் காமன் பாயிண்ட் வருதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம இது வந்து சிம்பிளாக வந்து எதை பார்த்து எழுதுனா போதுன்னா பியில் வந்து 11 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணும்போது ஆட் நம்பர் வரதெல்லாம் மட்டும் எடுத்துட்டிங்கனாலே இன்டர்செக்ஷனில் இருக்கிறது வந்துடும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்ன எலிமெண்ட் இருக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக ப்ராபபிலிட்டி போட்டுடலாம். ஸோ நீங்கள் சம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க அந்த கலெக்ஷன்ஸில் ஃபேவரபிள் கேசஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம போட்டணும். ஸோ நீங்களே ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி பார் எல்லாமே போட்டலாம். ஸோ இதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம அதே செட்டு வச்சு தான் போடுறது. அதனால் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இஃப் 2 dice are thrown, what is the probability that the sum is greater than 8 and neither 7 nor 11? ஸோ 7 வரக்கூடாது 11 வரக்கூடாது அப்படின்னா என்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் 8. கிரேட்டர் தென் 8னா சம் கிரேட்டர் தென் 8னா அதுக்கு மேலே என்னெல்லாம் வரும்னு பார்க்கணும். ஸோ 2 டை த்ரோ பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆட் பண்ணுறது வந்து எவ்வளோ வரும்னா 12. அப்போ நம்ம கிரேட்டர் தென் 8ங்கும்போது என்னெல்லாம் பாசிபிலிட்டி? 9, 10, 11, 12. ஸோ 9 to 12 வந்து வரக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ செட்டில் வந்து என்னெல்லாம் பாசிபிள் கேசஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ 9 வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், 10 வர்றதுக்கு என்னது, 11, 12 வர்றதுக்கு என்னங்கிறது எழுதிட்டு இதை ஆட் பண்ணி நம்ம போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி நெய்தர் 7 நார் 11. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணிக்கணும்னா 7 வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி, 11 வரைக்கும் என்ன பாசிபிலிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், 1 மைனஸ் ஆஃப் அது 2 அப்ளை பண்ணிட்டாலே போதும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 7 வரைக்கும் என்ன ப்ராபிலிட்டின்னு கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து 11 வரைக்கும் என்ன ப்ராபிலிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டு பி ஆஃப் ஏ யூனியன் பி, அதாவது 7 இல்லைனா 11 வரக்கான ப்ராபபிலிட்டி ஏ யூனியன் பி இங்கே போட்டிருக்காங்க. ஏ யூனியன் பிங்கிறது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. அடுத்தது என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆக்சுவலாக கண்டுபிடிக்க வேண்டியது நெய்தர் 7 நார் 11 அப்படின்னா ரெண்டுமே வரக்கூடாது. அப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்ளை பண்ணால் ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சம் போடணும். ஸோ நீங்கள் புக் பேக்லேயும் வந்து இருக்கிற சிம்பிள் ப்ராப்ளம்னா என்னென்னா உங்களால் இதே டைப்பில் இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடிகிறது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கேன். டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்னால் இதில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இதில் இருக்க சிம்பிள் ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது புரியலனா நான் டைம் இருந்துச்சுன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி போடுறேன். ஏன்னா இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயினால தான் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இதோட எம்சிக்யூ வந்து நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாகவே உங்களுக்கு நான் போட்டுறேன். பாசிபிள் எம்சிக்யூஸ் நான் செப்பரேட் வீடியோவாக போட்டுறேன். நீங்கள் இப்போத்துக்கு இந்த புக் பேக்கில் இருக்க எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஷார்ட் பீரியடுங்கிறதுனால இதில் இருக்கிறதாவது நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் தியரத்துலேருந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.